உங்களோட டெய்லி லைஃபை கெடுக்கிறது யாரு தெரியுமா? நீங்க தான். நானான்னு யோசிக்கிறீங்களா? ஆனா அதுதான் உண்மை. அது எப்படி அப்படிங்கிறத இந்த கதையை ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஒரு கதை ஒரு மாற்றத்தின் 4வது கதை. ஒரு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க. ஒரு டீச்சர், அதாவது கெமிஸ்ட்ரி டீச்சர், ஒரு கிளாஸ் ரூமுக்கு போறாங்க. கையில எந்த புக்குமே இல்லை. ஆனா அவங்க கொண்டு போன விஷயம் என்ன தெரியுமா? ஒரு கண்ணாடியாலான ஜார், கொஞ்சம் பெரிய கற்கள், கொஞ்சம் சின்ன கற்கள், கொஞ்சம் மணல். இதையெல்லாம் பார்த்தா அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. சரி, கெமிஸ்ட்ரி டீச்சர் தானே, ஏதோ கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த டீச்சர் எதுவுமே பேசல. ஜஸ்ட் அந்த கண்ணாடியான ஜார் எடுத்து அந்த மேஜை மீது வைக்கிறாங்க. அந்த பெரிய கற்கள் எல்லாத்தையும் எடுத்து அந்த ஜார் உள்ள போடுறாங்க. அந்த ஜார் ஃபுல் ஆகுற வரைக்கும் போடுறாங்க. போட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்கறாங்க, ஸ்டூடெண்ட் இப்போ இந்த ஜார் வந்து ஃபுல்லா இருக்கா அப்படின்னு. ஸ்டூடெண்ட் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு, அதான் ஃபுல்லா தானே இருக்கு டீச்சர் அப்படின்னு சொல்றாங்க. டீச்சரும் சிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? சின்ன சின்ன கற்களை எடுத்து அந்த ஜாருக்குள்ள போட ஆரம்பிக்காங்க. அந்த சின்ன சின்ன கற்கள் எல்லாம் அங்கங்க இருக்கக்கூடிய கேப் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி முடிக்குது. அண்ட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்கறாங்க, இந்த ஜார் வந்து ஃபுல்லா இருக்கான்னு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருந்தாலும், இந்த ஜார் ஃபுல்லா தான் இருக்கு டீச்சர் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்றாங்க. பட் கதை இன்னும் முடியல. டீச்சர் அடுத்த ஒரு விஷயத்தை ஆட் பண்றாங்க, அதுதான் மணல். அந்த மணலை எடுத்து அந்த ஜாருக்குள்ள போடுறாங்க. அந்த ஜார் மறுபடியும் அந்த இருக்கக்கூடிய கேப் எல்லாம் ஃபில் ஆகி அந்த மணல் அந்த ஜாரை வந்து ஃபுல் பண்ணிருச்சு. அண்ட் இப்போ அந்த கிளாஸ் ரொம்ப அமைதியா இருக்குது. யாருமே சிரிக்கவே இல்லை. டீச்சர் பண்ணக்கூடிய விஷயத்த ரொம்ப அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து டீச்சர் கேட்கறாங்க, இப்போ இந்த ஜார் வந்து ஃபுல்லா இருக்கா அப்படின்னு. அண்ட் ஸ்டூடெண்ட் யாருமே எந்த பதிலுமே சொல்லலை. அப்படியே கிளாஸ் ரூம் அமைதியா இருக்கு. அப்பதான் டீச்சர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை நான் இந்த மணலை முதல்ல இந்த ஜார்ல போட்டிருந்தேன் அப்படின்னா, இந்த பெரிய கற்களுக்கும் சின்ன கற்களுக்கும் இடம் கிடைச்சிருக்குமான்னு கேட்கறாங்க. அப்பவும் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே பதில் சொல்லல. ஸ்டூடெண்ட், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த முக்கியமா நான் சொல்லிக் கொடுக்க போறேன்னு சொல்லி அந்த டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெரிய கற்கள் அப்படிங்கிறதா உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய ட்ரீம், உங்களோட பேஷன், உங்களோட ஹெல்த், ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அண்ட் இந்த சின்ன கற்கள் இதுதான் வந்து உங்களோட ஜாப், உங்களோட வீடு, உங்களோட காரு, இதெல்லாம் மற்ற திங்ஸ். அண்ட் இந்த மணல் அதுதான் வந்து நீங்க டெய்லி பார்க்கக்கூடிய என்டர்டைன்மெண்ட் அண்ட் சோசியல் மீடியா, நீங்க அங்கங்க உங்களோட டயத்தை வேஸ்ட் அடிக்கக்கூடிய வேடிக்கையான விஷயங்கள். ஸோ முதல்ல நீங்க வந்து மணலை போட்டு நீங்க ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான அந்த இம்பார்ட்டன்ட் திங்ஸுக்கான தேவையான இடம் வந்து உங்க லைஃப்ல இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்பதான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுது, இது ஒரு கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது, ஒரு லைஃப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு. அண்ட் இந்த கதையில வர மாதிரி தாங்க நம்ம லைஃப்லயுமே சின்ன சின்ன விஷயங்களை வச்சே நம்ம லைஃப் வந்து ஃபர்ஸ்ட் இன் கேஸ் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது சோசியல் மீடியா, என்டர்டைன்மெண்ட், அரட்டை அடிக்கிறது, இதையே வச்சு நம்மளோட லைஃபோட ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்களேன், நமக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் திங்ஸ், நம்மளோட ட்ரீம்ஸ், நம்மளோட பேஷன், நம்மளோட கனவு, இதுக்கு தேவையான இடங்கள் எல்லாமே போயிடும். ஏன்னா நம்ம முதல்ல நிறைய விஷயங்களை வந்து எதுக்கு கொடுக்குறோமோ அதை வச்சே நம்மளோட லைஃப் வந்து ஃபுல்லாவே ஆக்குபை ஆயிடுது. இங்க எல்லாரோட லைஃப்லயுமே நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? எல்லாருக்கிட்டையுமே கெப்பாசிட்டி இருக்குது, எல்லாராலையும் சக்சஸ் ஆக முடியும். பட் எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஆல்ரெடி எந்த விஷயத்துல பிஸியா இருக்காங்க தெரியுமா? தப்பான விஷயங்கள்ல பிஸியா இருக்கிறாங்க. சரியான விஷயங்கள், நம்மளுக்கு தேவையான விஷயங்கள்ல நம்ம வந்து பிஸியா இருந்தோம் அப்படின்னா லைஃப்ல வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இந்த லைஃப்ங்கக்கூடிய ஜார் கண்டிப்பா ஃபில் ஆகும், எல்லாரோட லைஃப் ஜாருமே ஃபில் ஆகும். பட் நம்ம எதை வச்சு ஃபில் பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த லைஃப் ஜாரை வெறும் மணலை வச்சு ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான இடம் நம்ம லைஃப்ல எல்லாமே போயிடும். ஸோ இங்க கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களோட ஜார், உங்களோட லைஃப் ஜாரை நீங்க முதல்ல எதை வச்சு ஃபில் பண்றீங்க அப்படிங்கிறதான். பட் அதை டிசைட் பண்றது யாரு? நீங்க தானே. ஸோ இப்போ சொல்லுங்க, உங்களோட லைஃப்பை டெய்லி கெடுக்கிறது யாரு அப்படின்னு. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். உங்களோட ஆன்சரை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கதையில் அடுத்த மாற்றத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.